வணக்கம் பண்ண. அதாவது ஈரோடு சக்தி சாலையில வந்து பரணி பைப் சென்டர் அப்படிங்கிற ஒரு பைப் கடை வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த பைப் கடையில பாத்தீங்கன்னா பிவிசி பைப்பு, இரும்பு பைப்பு, சொல்யூஷன், தின்னர் உள்ளிட்ட அந்த பெயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோக பொருட்களை வந்து வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் வந்து இந்த பைப் கடையில பாத்தீங்கன்னா இன்று காலையில ஒரு 11 மணி சும்மா இருக்கு. இந்த பைப் கடையினுடைய பொருட்களை வந்து இருப்பு வைக்கக்கூடிய அந்த குடோனில் இருந்து புகை வந்துள்ளது. உடனடியாக ஊழியர்கள் 15க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வந்து அந்த பகுதிக்கு சென்று பார்த்தபோது அங்கிருந்து அந்த தீ வந்து பரவி வந்துள்ளது. அந்த தீ விபத்தானது வந்து குடோன் முழுவதும் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து பரவி அடுத்த கடைக்கு வந்து கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து இந்த தீ வந்து அடுத்தடுத்த கடைகளுக்கு பரவ தொடங்கியது. இதனால் வந்து உடனடியாக வந்து அங்குள்ள பணியாளர்கள் வந்து உடனடியாக ஈரோடு தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவத்திற்கு சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் வந்து தீயை அணைக்கும் பணிகளை வந்து ஈடுபட்டாங்க. ஆனா வந்து அந்த பெரும் தீ விபத்தானது வந்து அடுத்தடுத்த கடைகளுக்கு பரவி, அதாவது இந்த கருமேகங்கள் சூழ்ந்தது போல் அந்த தீ விபத்தானது வந்து நடைபெற்று உள்ளது. அதனை அடுத்து வந்து அதாவது ஒரு தீயணைப்பு வாகனம் மூலமே அந்த தீயை வந்து கட்டுப்படுத்த முடியாம வந்து தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டதால வந்து, அதாவது ஈரோடு சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு, பெருந்துறை, கொடுமுடி, மொடக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு தீயணைப்பு நிலையங்களில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள் 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு அந்த தீயை வந்து கட்டுப்படுத்தும் பணிகளை வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அடுத்து அங்கு செல்லக்கூடிய இந்த மின் இணைப்பானது வந்து துண்டிக்கப்பட்டது. அந்த மின் கசிவின் காரணமாகத்தான் வந்து இந்த தீ விபத்து வந்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாம அந்த பிரதான அந்த சக்தி சாலையில தீ விபத்து ஏற்பட்டதால வந்து அது உடனடியாக இந்த காவல்துறையினர் வந்து சம்பவத்துக்கு சென்று போக்குவரத்தை வந்து மாற்றி அமைச்சுள்ளனர். தற்போது வந்து தொடர்ந்து வந்து இந்த தீயை அணைக்கும் பணியில் வந்து தீயணைப்பு வீரர்கள் வந்து ஈடுபட்டு வராங்க.